எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் புதிய விளையாட்டு திடல்கள், புதிய நவீன சமூக நலக்கூடங்கள் என்ற பல்வேறு வசதிகளை தொடர்ச்சியாக பெருநகர சென்னை மாநகராட்சியும் பெருநகர் வளர்ச்சி குழுமமும் தொடர்ந்து செய்து வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டூர் பகுதியில் ஒரு மிக நீண்ட நாட்களாக இந்த பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் தலைவர் மாண்புக்கினிய திரு சேகர் பாபு அவர்களுடைய நிதி பங்களிப்போடு இந்த விளையாட்டு திடல் ரூபாய் 7,05,00,000 மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய வசதிகள் பல செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பணிகளை பொறுத்தவரை இங்கே ஒரு நிர்வாக அறையும், உள் உடற்பயிற்சி கூடம் ஒன்றும், உள் விளையாட்டு அரங்கம் ஒன்றும், குத்துச்சண்டை வளாகம் ஒன்றும், குத்துச்சண்டை பயிற்சி அறையும், பார்வையாளர் அரங்கம், வெளிப்புற உடற்பயிற்சி இடம், சிறுவர் விளையாடும் இடம், சுவர் ஏறுதல், கால்பந்து திடல், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான கழிப்பறை வசதிகள், மின்னறை, கண்காணிப்பு கேமராக்கள், 200 மீட்டர் சுற்றளவுடன் கூடிய நடைபாதை, இருசக்கர வாகன நிறுத்தம், 20,000 லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 2,000 லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் 2 என்று பல்வேறு சிறப்பு வசதிகளோடு இந்த விளையாட்டு திடல் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் உயர் அலுவலர்களும் பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் உயர் அலுவலர்களும் கலந்து கொள்ள இந்த மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்க இந்த நிகழ்ச்சி மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான கோட்டூர் கோட்டுப்புறத்தைச் சேர்ந்த பகுதி மக்கள், பொதுமக்கள் இதை பயன்படுத்தி கொள்பவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். குழந்தைகள் தொடங்கி வயதானவர்கள் வரை, குடுகுடு கிழவர்கள் வரையும் கூட பயன்படுகிற வகையிலான பல்வேறு விளையாட்டு அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் நடப்பதற்கு நடைபாதை பயிற்சி, குத்துச்சண்டை பயிற்சி, அதேபோல் நம்முடைய சிறுவர்களுக்கான விளையாட்டு திடல் என்று ஏராளமான கால்பந்து திடல் என்று பல்வேறு வசதிகளுடன் கூடிய இந்த இடம் 1.30 ஏக்கர் பரப்பிலானது. இதில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்களை பொறுத்தவரை 3,200 சதுர அடியில் பல்வேறு கட்டிட வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இரவு நேரங்களிலும் இந்த விளையாட்டு திடலை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக மின் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் சைதாப்பேட்டை கோட்டுப்புறம் பகுதி மக்களின் நீண்ட நாள் தேவை ஒன்று தற்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்ன 671 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3.20 கிலோமீட்டர் நீளத்திற்கான மேம்பால பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பணிகளை ஆய்வு செய்து வருகிறார்கள். மிக விரைவில் இன்னும் 2-3 மாத காலங்களில் அந்த பணி முழுமையுற்று மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். சென்னையின் மிக நீண்ட மேம்பாலமாக அது வரவிருக்கிறது. கோவை, மதுரை போன்ற பல்வேறு இடங்களில் 10 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டருக்கான நீண்ட மேம்பாலங்களை தொடர்ச்சியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்து வருகிறார்கள். சென்னையின் மிக நீண்ட மேம்பாலம் என்கின்ற வகையில் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை வரையிலான அந்த மேம்பாலம் மிக விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது. அதேபோல் ஏறத்தாழ 58-59 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
மைதே கைலாஷ் அருகில் ராஜீவ்காந்தி சாலையையும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையும் இணைக்கிற மத்திய கைலாஷ் அருகிலான அந்த பாலப்பணிகள் அநேகமாக இன்னும் 2-3 வாரங்களில் மக்களின் பயன்பாட்டிற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் திறந்து வைக்கவிருக்கிறார்கள். நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறையின் அமைச்சர் மாண்புமிகு திரு ஏவா வேல் அவர்கள் இந்த இரு பணிகளையும் மிக சிறப்பாக திட்டமிட்டு குறித்த காலத்திற்குள் கட்டுவதற்குரிய நடைமுறைகளை இன்றைக்கு செய்து வருகிறார்கள். 6 மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ச்சியாக கடந்த 5 ஆண்டுகளாக விடுக்கப்பட்டு வருகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2011 ஒரு பாலிசியை கொண்டு வந்தார். மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது திமுகவின் கொள்கை திட்டம், முத்தமிழறிஞர் கலைஞரின் திட்டம். இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 38 மாவட்டங்கள் இருக்கிறது. ஒரு 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தென்காசி, பெரம்பலூர், நம்முடைய பெரம்பலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற, மயிலாடுதுறை போன்ற 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாமல் இருக்கிறது. இந்த 6 மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மாண்புமிகு ஜே.பி. நட்டா அவர்கள் அந்த துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரியில் நானும் துறையின் செயலாளர் அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவருடைய இந்த கடிதத்தை, இந்த தேவைகளை குறித்த விஷயங்களை மாண்புமிகு அமைச்சரிடத்தில் சொல்லி வந்தோம். செய்வதாக சொன்னார்கள். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் அவைகள் எல்லாம் இடம்பெறாமல் இருப்பது என்பது ஏமாற்றம் அளிக்கிற ஒன்று. எய்ம்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ச்சியாக அந்த பணி நிலுவையிலே இருக்கிறது. எய்ம்ஸ் முழு நிதி ஆதாரம் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இடத்திலிருந்து கடன் பெற்று செய்வதற்குத்தான் ஒன்றிய அரசு அந்த திட்டத்தை அறிவித்திருந்தது. ஆனால் அந்த கடன் பெறுவதற்குரிய அந்த பணியை வேகமாக செய்ய இயலாத ஒன்றிய அரசு செய்யாத நிலையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களே எய்ம்ஸின் ஒரு அதிகாரியையும் அழைத்து எங்களை நேரடியாக டோக்கியோவில் இருக்கிற ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை அதிகாரிகளை சந்திக்க அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் நானும் துறையின் செயலாளரும் எய்ம்ஸ் அலுவலர்களை அழைத்து சென்று ஜைகாவின் அந்த ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் துணைத் தலைவர் அவர்களை நேரடியாக சந்தித்து விரைந்து கட்ட வேண்டும் என்று கடந்த 1.5-2 ஆண்டுகளுக்கு முன்னால் போய் அங்கே அவர்களை வலியுறுத்தினோம். அந்த வகையில் அவர்களும் கூட ஒரு கட்டும் பணியினை தொடங்குகிறோம், டிசைன் அப்ரூவல் ஆகிவிட்டது, டிசைன் டெண்டர் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டிசைன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கட்ட தொடங்கியிருக்கிறாங்க. எப்படியும் அவங்களே சொன்னது 28 தான் அது பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பீகார் மாநிலம் தேர்தல் வரும்பொழுது சென்ற பட்ஜெட்டில் பீகாருக்கு ஏராளமான நிதி ஒதுக்கீடு, தமிழகத்தில் தேர்தல் நேரத்தில் கூட அதிக நிதி தமிழகத்தில். இது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மிக தெளிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். எதிலெல்லாம் தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகிறது, எந்தெந்த நிதி ஆதாரம் மறுக்கப்பட்டு வருகிறது என்பதையெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக விளக்கமாக விமர்சையாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.